நாள் தான் பாலிடிக்ஸ் பேசாமல் இருந்தேன். கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாமா? அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து 15 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் இதை வந்து பிஜேபி செய்யும் போது எல்லாரும் வந்து பாராட்டுறோம். பிஜேபி விட்டா நமக்கு இந்தியாவை பாதுகாக்கிறதோ இந்தியாவுக்கான தலைவர்களோ இல்லைன்ற அளவுக்கு நம்ம ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அதே வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம குறை பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா விஜய வந்து ஒடுக்குறாங்க, எதிர்கட்சி இல்லாம தமிழ்நாட்டை செய்யறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலே அதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி இன்னும் விரிவா பேசுவோம். இப்போதைக்கு வந்து விஜயோட பர்சனல் லைஃப், அவர் டைவர்ஸியா இருந்தா என்ன, இல்லை குடும்பஸ்தரா இருந்தா என்ன, தட் டசன்ட் மேட்டர் ஃபார் இஸ் பப்ளிக் லைஃப். அவர் யாரை வச்சிருந்தா என்ன, எங்க வச்சிருந்தா என்ன, மக்களை நல்லா வச்சிருக்காரா, அது மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும். அதுல வந்து யாரும் வந்து விதிவிலக்கு கிடையாது. விஜயோட பர்சனல் லைஃப் யாருக்கு எதுவும் தேவையில்லை. அது வந்து ஒரு காட்சி பொருளாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டில் எதிர்கட்சி கண்டிப்பான முறையில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது இந்தியா மாதிரி காங்கிரஸ் ஒடுக்கிற மாதிரி டிஎம்கே வந்து இருக்கிற கொஞ்சம் நெஞ்சு நிமித்திர விஜய் கட்சியும் ஒடுக்காத அளவுக்கு மக்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பான முறையில் விஜயை ரசிச்சவங்க, விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைச்சவங்க கண்டிப்பா ஓட்டு போடுங்க. ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷனை கண்டிப்பா தமிழ்நாட்டிலையும் கொடுங்க, இந்தியாவிலையும் கொடுங்க. இதை பத்தி மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.